அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு ஜகாத் வழங்காதோரின் மறுமை நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜகாத் கொடுக்காமல் பூட்டி வைத்து பாதுகாக்கப்பட்ட உங்கள் கருவூலம் மறுமை நாளில் கொடிய விஷமுள்ள பாம்பாக மாறும். அதனை கண்டு அதன் உரிமையாளரான நீங்கள் வெறுண்டோடுவீர்கள். ஆனால் அது உங்களை துரத்தி கொண்டே வந்து, நான் தான் உனது கருவூலம் என்று சொல்லும். அல்லாஹ்வின் மீதானையாக நீங்கள் உங்கள் கையை விரித்து அதன் வாய்க்குள் நுழைக்கும் வரை அது உங்களை துரத்தி கொண்டே வரும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, புகாரி 6957. பொன் வெள்ளி ஆகியவற்றை சேகரித்து வைத்துக்கொண்டு அவற்றுக்குரிய கடமையை ஜகாத் நிறைவேற்றாமல் இருப்பவருக்கு மறுமை நாளில் நரக நெருப்பில் அவற்றை பழுக்க காய்ச்சி உலோக பாலமாக மாற்றி அவருடைய விலாப்புறத்திலும் நெற்றியிலும் முதுகிலும் சூடு போடப்படும். அவை குளிர்ந்து விடும் போதெல்லாம் மீண்டும் அவ்வாறே பழுக்க காய்ந்த பாலமாக மாறிவிடும். இவ்வாறு ஒரு நாள் அவர் தண்டிக்கப்படுவார். அந்த ஒரு நாளின் அளவு 50,000 ஆண்டுகளாகும். இறுதியில் அடியார்களிடையே இறுதி தீர்ப்பு வழங்கப்படும். அப்போது தாம் செல்ல வேண்டிய சொர்க்கத்தின் பாதையை அல்லது நரகத்தின் பாதையை அவர் காண்பார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதரே, ஒட்டகங்களின் நிலை என்ன? அவற்றுக்குரிய கடமையை நிறைவேற்றாவிட்டால் என்ன தண்டனை என்று கேட்கப்பட்டது. அதற்கு ஒட்டகங்களின் உரிமையாளர் அவற்றிலிருந்து அவற்றிற்குரிய கடமையை ஜகாத்தை நிறைவேற்றாவிட்டால் தண்ணீர் புகட்டும் நாளில் பால் கறந்து ஏழைகளுக்கு வழங்குவதும் அவற்றுக்குரிய கடமைகளில் ஒன்றாகும். மறுமை நாளில் அவர் ஒரு விசாலமான மைதானத்தில் தூக்கி எறியப்படுவார். அந்த ஒட்டகங்களில் பால்குடி மறந்த குட்டிகள் உள்பட ஒன்று கூட விடுபடாமல் எல்லாம் வந்து அவரை கால் குளம்புகளால் மிதிக்கும், வாயால் கடிக்கும். அவற்றில் கடைசி ஒட்டகம் மிதித்துவிட்டு சென்றதும் மீண்டும் முதல் ஒட்டகம் அவரது மீது ஏவி விடப்படும். இவ்வாறு ஒரு நாள் அவர் தண்டிக்கப்படுவார். அந்த ஒரு நாளின் அளவு 50,000 ஆண்டுகளாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.